கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய மகா பெரிய கிருபையினாலே தொடர்ந்து பிலிப்பியர் நிருபத்தினுடைய ஆழமான காரியங்களை நம்ம தொடர்ந்து தியானிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பு ரட்சகர் மூலம் நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக்கொள்வோம். விசேஷமாக இந்த வாரம் பிலிப்பியர் நிருபம் 3வது அதிகாரத்தை நம்ம தொடர்ந்து சிந்திக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, கடந்த வாரத்தில் நம்ம பார்த்த விஷயம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? ஒரு அருமையான தீமோத்தேயுவுக்கும் தீத்துவுக்கும் அப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் பிலிப்பு பட்டணத்து சபைக்கும் இருந்த ஒரு அன்பான ஒரு கூட்டமைப்பு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு பாண்டேஜ். அதில் ஒருவருக்கொருவர் எப்படி கவலைப்படுறாங்க, ஒருவருக்கொருவர் எப்படி மேன்மையாக நினைக்கிறாங்க அப்படிங்கிறது குறிச்செல்லாம் பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் தான் தேவனுடைய சத்தியத்தில் வரக்கூடிய ஆழமான விஷயங்கள். ஓகே, இப்போது 3ஆம் அதிகாரத்தில் அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கையாளுறதுக்கு விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, ஒவ்வொரு சபையிலையும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தோ அல்லது தேவனுடைய காரியங்களை குறித்தோ சொல்ல வரும் பொழுது, அது ராஜ்யத்தை குறித்து சத்தியம் மட்டுமல்ல, அதில் சபையினுடைய ஐக்கியம் இருக்குது, ஆர்கனைசேஷனல் செட்டப் சொல்கிறோம் இல்லையா, நிர்வாக ரீதியான சில காரியங்கள் இருக்குது. அப்புறம் சகோதர சகோதரிகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுடைய என்ன சொல்லலாம், அதுக்குரிய விடை, சூழ்நிலைகள், அதை எதிர்கொள்கிறது, அப்புறம் சபைக்கு ஏற்படக்கூடிய சில அனுபவங்கள், இது எல்லாமே கலந்து தான் பேசுவார். அது சபை, ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு சபையினுடைய அனுபவங்கள் சூழ்நிலைகள்லாம் டிஃபர் ஆகும், வேறுபடும். பட் இங்கே நம்ம கவனிக்கும் பொழுது, ஏற்கனவே நம்ம பிலிப்பு பட்டணத்து ஜனங்களை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். பவுலுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், ரொம்ப பிரியமானவர்கள், கஷ்டத்தில் உதவி செஞ்சவங்க. ஆனாலும் அவர்களுக்கு சில எச்சரிப்பு கொடுக்கறதுக்கு முன்பாக அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். எப்படி ஆரம்பிக்கிறார்னா, நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருங்க, நான் திருப்பி திருப்பி எழுதுறேன்னு சொல்லி எழுதினவைகளே எழுது எனக்கு வருத்தம் இல்லை, நான் ரிப்பீட்டடாக உங்கள்கிட்ட நான் சொல்கிறத பற்றி எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பட் அது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறார். ஏன் ஒரு விஷயத்தை நம்மளே கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா, யார்கிட்டையாவது ஒருத்தர் சொல்கிறேன்னு வச்சுங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த விஷயம் ரொம்ப முக்கியத்துவமானதுன்னு அர்த்தம் இல்லையா? அதை நீங்கள் கடைப்பிடிக்கணும் அல்லது குறித்து அதிகமாக கவனிக்கணும். அப்போ இவர் பிலிப்பு பட்டணத்து ஜனங்களுக்கு இந்த சந்தோஷமாக இருங்கள், நான் உங்களை பார்க்கும்போது சந்தோஷப்படுறேன், இப்படிலாம் சொல்லும் பொழுது ரிப்பீட்டடாக அந்த பிலிப்பு பட்டணத்து ஜனங்களை சந்தோஷிப்பிக்க வைக்கிறதுக்கு பவுல் ரொம்ப ஆவல் உள்ளவராக இருக்கார். அதுதான் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் அடுத்தது அவர் சொல்ல வர்ற வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது அந்த சந்தோஷத்துக்கு முரணாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் அவர் முதலே சந்தோஷத்தில் இருங்கன்னு சொல்கிறார். எப்படின்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, 2ஆம் வசனத்தில் எடுத்த உடனே ஒரு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறார் பாருங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நாய்களுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? திடீர்னு எடுத்தோன்னு எப்படி சொல்கிற பாரு, நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நமக்கு நல்லா தெரியும், முஸ்லீம்ஸ் பற்றி நம்ம படிக்கும்போது அவங்க சுன்னத் கல்யாணம்னு நல்லா சொல்லுவாங்க. நமக்கு பைபிளில் அதை விருத்த சேதனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதைத்தான் சொல்கிறாரா அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு கேள்வி, அதை பின்னாடி பார்க்கலாம். ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நாய்கள்ங்கிறது எப்படி, இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போனால் இங்கே முன்னாடி போட்டிருப்பாங்க தெரியுங்களா, நாய்களுக்கு எச்சரிக்கை, நாய் இருக்கிறது அப்படின்னு போடுவாங்க. அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம், அங்கே நாய் இருக்குது, நம்ம எச்சரிக்கையாக உள்ளே போகணும், ஒரு வேளை கவனக்குறைவாக போயிட்டால் கடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம இருக்கிறது உண்டு. ஆனால் இங்கே சொல்லியிருக்கிறது நாய்கள்ங்கிறது சாதாரண நாய்களை பற்றி சொல்லியிருக்கா? நமக்கே நல்லா தெரியும், நம்மெல்லாம் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்மந்தப்படுத்துகிறோம். ஸோ அதனால் நாய்கள் என்பது யாரை குறிக்குதுன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, நாய் குணமுடையவர்கள். அதில் திருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி ஆரம்பிக்கிறவர்,
அந்த நாய்களிடம் எச்சரிக்கையாக இருங்க, அந்த நாய்களிடத்தில் எச்சரிக்கையாக இருங்கிறார். யார் அவங்க? அந்த கெட்ட ஊழியக்காரரிடம் எச்சரிக்கையாக இருங்கள், உறுப்பு சிதைப்போரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்ங்கிறார். அப்போ யார் அந்த நாய்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த நாய் குணமுடையவர்கள். இப்போ நமக்கு நல்லா தெரியும் நாய் குணமுடையவர்கள், நாயுடைய கேரக்டர் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அது என்ன பண்ணும்? குறைக்கும், அப்புறம் கொஞ்சம் அச்சுறுத்தும், பயமுறுத்தும், அப்புறம் அதிகபட்சமாக கடிச்சிடும் இல்லையா? ஸோ இந்த 3 கேரக்டர் சபையில், இந்த மாதிரி 3 கேரக்டர் ஜனங்கள் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் குறைச்சிக்கிட்டே இருக்கிறது, ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க. சில பேர் அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை செய்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அல்லது சபையில் சில காரியங்கள் நடக்கும்போது அதை செய்கிறவங்க அது தேவனுடைய சித்தப்படி செய்வாங்க. அது அவங்களுக்கு ஒரு சிலருக்கு பிடிக்கலன்னா உடனே மிரட்டுவாங்க, அச்சுறுத்துவாங்க. எப்படி தெரியுங்களா? நாங்கள் அந்த சபைக்கு போய்டுவோம், நாங்கள் அவங்ககிட்ட போகிறோம், இந்த மாதிரிலாம் மிரட்டா. இதெல்லாம் நாய் குணம். இப்படி இருக்கக்கூடாது தேவனுடைய பிள்ளைகள். அடுத்து கடிச்சிடுறது, நமக்கு தெரியும் இல்லையா? கடிக்கிறது. சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, கடித்து குதறிட்டாங்க அப்படின்னு. என்ன அர்த்தம்? அந்த மாதிரி வார்த்தைகள். ஏன்னா வாயில் தானே கடிப்பாங்க இல்லையா? பல்ல நரன்னு கடிக்கிறதுலாம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி மற்றவர்களை குறித்து மிக தவறாக, கடுமையாக, கொடுமையாக அந்த குதறுவது தான் இந்த நாய் குணம். ஸோ இப்படிப்பட்ட ஜனங்களெல்லாம் சபைக்கு ஆகாதவர்கள். அதனால தான் சொன்னார், சபையில் இருப்பாங்க கொஞ்சம் பேர் இப்படி இருப்பாங்க, அந்த நாய்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாருங்க. இஸ்ரேல் ஜனங்களை அந்த காலத்துல எல்லாம் வழி நடத்தின சில பேரை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும்போது பாருங்கள், அவங்க ஒரு சிலர் அவங்கள வேறு மாதிரி வழி நடத்திட்டு இருந்தாங்களாம். அவங்கள குறித்து சொல்கிறார் பாருங்கள், ஏசாயா 56:10 வாசிக்கலாம். அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். கவனிக்கல, நாய்கள்னாலே குலைக்கணும், ஆனால் எப்படி இருக்குதா? குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்கமயமாய் புலம்புகிறவர்கள், படுத்து கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர். அடுத்த வசனம் வாசிக்கலாம். திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள். பார்த்தீங்களா? திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள். இப்படித்தான் ஒரு குணம் இருந்தது அந்த வகுப்பார். பகுத்தறிவில்லாத மேய்ப்பர். ஆக்சுவலாக அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூளையிலிருந்து தன் தன் பொழிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். பயங்கரமான சுயநலவாதியாக இருப்பான். அவன் தான் நாய் புத்திக்காரனுங்கிறார். சபையில் நிறைய பேர் இருப்பாங்களாம். சுயநலத்தை வெறுத்து தான் கிறிஸ்துவுடைய வழியில் வரணுங்கிறது போதனை. ஆனால் இங்கே கூட அவங்க என்ன பண்ணுவாங்க? சுயநலத்தில் இருந்து கொண்டு தாங்கள் நினச்சதை நடத்தணுங்கிறதுக்காக நாய்களைப் போல கடித்து குதறுவார்கள். இன்னும் சொல்லப்போனால் சொல்லுவாங்க, கொடுக்குற கையை எடுக்கிறக்குள்ளே வெடுக்குன்னு கடிக்கிற நாயின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அப்படித்தாங்க. நிறைய நன்மை வாங்குவாங்க. அந்த நன்மையை வாங்கிட்டு கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் அவமானப்படுத்திட்டு போவாங்க, கேவலப்படுத்திட்டு போவாங்க. இப்படி போகிறவர்களெல்லாம் யார் தெரியுமா? நாய்கள். நம்ம அப்படி இருந்துடக்கூடாது. அதனால தான் அங்கே சொல்கிறார், நாய்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அதே அவங்க யார்? பொல்லாத ஊழியக்காரர். கவனிக்கிறீங்களா? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ சமீப காலத்தில் இந்த நாயை குறிச்செல்லாம் பார்க்கும்போது இப்போ தான் பொமரேனிய நாய், ஜெர்மன் ஷெப்பர்டு என்னென்னமோ சொல்கிறாங்க. கொஞ்சம் கவனிச்சிருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி சரித்திரங்கள் எடுத்து பாருங்கள், எங்கேயாவது நாய் வளர்த்திருக்கிறதா பார்த்துருக்கீங்களா? குதிரை வளர்த்துவாங்க, ஆடு மாடுகள் வளர்த்துவாங்க, ஆட்டுக்குட்டி வளர்த்துவாங்க. நாய்கள் வளர்த்திருக்கிறது மாதிரி எங்கேயாவது கவனிச்சிருக்கீங்களா? இப்போ தான் சிவிலைசேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது இப்போ தான் அந்த நாய்கள் வளர்த்தி, அதுக்கு வேறு பேர் நன்றி உள்ள நாயின்னு சொல்கிறாங்க. அது ஒரு ப்ராக்டிஸு இருக்கலாம். சில நேரத்தில் அந்த ப்ராக்டிஸில் அது வரலாம். கவனிக்கிறீங்களா? ஒரு சில சகோதரர்களுக்கு தெரியும், வயசானவங்களுக்கு, ஒரு காலத்தில் நம்ம ஊர்லேயே இந்த நாய்கள் எல்லாம் எதை சாப்பிடும் தெரியுங்களா? இன்றைக்கி நம்ம போடுற இட்லி வடையெல்லாம் சாப்பிடுது. ஒரு காலத்தில் மலத்தை சாப்பிடும். நாய்களுடைய புத்தி அதுதாங்க. கவனிக்கிறீங்களா? நாய்களுடைய புத்தி அன்கிளீன்டுன்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா சபையில் நிறைய பேர் எப்படி இருப்பாங்கன்னா, இந்த மாதிரி நாய் குணமுள்ள அன்கிளீன்டு, புரியுதுங்களா? பரிசுத்தம் இல்லாமல் தவறான கேரக்டருடைய பழைய சுபாவத்தையுடைய ஜனங்கள் இருப்பார்கள். அவங்க தான் இந்த நாய்கள். இவங்ககிட்ட நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அப்போ அங்கேயே அதை சொல்கிறாருன்னா, அவ்வளவு நல்ல சபையிலேயே இல்லையா, பவுலால் அதிகமாக நேசிக்கப்பட்ட சபை அது, பிலிப்பு பட்டணத்து சபை. அங்கேயே பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னா,
எவ்வளோ நல்ல சபையாக இருந்தாலும் அங்கே ஒரு நாய் இருந்து தான் தீரும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதில் நிறைய சில பொல்லாத ஊழியர்காரர்கள் இன்னொரு வகுப்பாக இருக்காங்களாம், சுண்ணத்துக்காரர்கள்னு நமக்கு தமிழில் போட்டிருக்கு. ஸோ இவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த விருத்த சேதனம்னாலே நம்ம விசேஷமாக யாரை தான் சொல்லுவோம், இஸ்ரேல் ஜனங்கள். அந்த மாதிரி ஒரு சில ஜனங்கள் ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் அப்படி தான் இருப்பாங்க. பழைய பாரம்பரியத்தில் இருக்கிறவங்க எப்போதுமே நியாயப்பிரமாணம் சொல்லுவாங்க. அந்த விருத்த சேதனத்தை அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இவர்கள் பார்த்தீங்கன்னா ஆர்த்தடாக்ஸ் ரொம்ப பழமைவாதிகளாக இருப்பாங்க. இவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கான்சக்ரேட்டட் பீப்புளாக, அதாவது தங்களை முற்றிலும் அர்ப்பணியாத ஜனங்களாக இருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் இப்படி தான் இருப்பாங்களா, இப்படிப்பட்ட கேரக்டரில் தான் இருப்பாங்க. அதனால் இவங்ககிட்ட நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எங்கே நம்ம சபையிலேங்கிறார், திருச்சபையின் அழைப்புக்குள் இருக்கிற சபையிலேயே இந்த நாய்களைப் போல ஆர்த்தடாக்ஸ் எப்படி அந்த ஜூஸ் அந்த யூதர்கள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னா, இங்கே ஒரு நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வைராக்கியத்தில் இருப்பாங்களாம். அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு நியாயப்பிரமாணத்தில் இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம அந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறது இல்லை, ஆனால் அந்த ஒரு வைராக்கியத்தில் இருக்கிறாங்க பாரு நிறைய பேர். நான் இப்படித்தான் இருப்பேன். அந்த வைராக்கியத்துக்கு பேர் தான் நியாயப்பிரமாணம். சரிங்களா? அதனால தான் பவுல் இதை குறித்து எழுதும்போது பிலிப்பியர் 3:3 ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம். உண்மையான விருத்த சேதனங்கிறது இதுதாங்கிறார். கவனிக்கிறீங்களா? மாம்சத்தின் மேல் நம்பிக்கிறாம். ஏன்னா விருத்த சேதனமே மாம்சத்தை பேஸ் பண்ணி தான், நுனித்தோலை அறுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி நம்ம இல்லை, நம்முடைய ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே. அப்போ நம்ம தேவனுக்கு ஆராதனை எப்படி செய்கிறோம்? ஆவியினாலே. அப்படின்னா டான்ஸ் ஆடுறதா அல்ல, அது நமக்கு தெரியும். அப்படின்னா ஆவியின் கனிகளினாலே சாந்தத்தோட ஒரு பொறுமையோட தேவன் எதிர்பார்க்குற கேரக்டரோட அவருக்கு ஆராதனை செய்கிறதா உண்மையான விருத்த சேதனம்ங்கிறார். நீங்கள் சும்மா மாம்சத்தில் விருத்த சேதனம் பண்ணிவிட்டு இதையவே நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. பாருங்க, அதிலேயே 4 மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கு நினைத்தால் நான் அதிகமாக அதை விட நான் நம்பிக்கை வச்சுருக்கேங்கிறார். நீ இதைத்தான் பெருசாக நினச்சின்னா நான் அதை விட பெரிய விசுவாசத்திலாம் இருக்கேன். நீங்கள் அதையும் நல்லா நீங்கள் புரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணி ஜனங்களை டைவர்ட் பண்ணுறாங்க இல்லையா? அவர்கள் மத்தியில் இப்போ பவுல் இதை பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் சும்மா விருத்த சேதனத்தை பற்றியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம், அவைக்குரிய விருத்த சேதனம் தான். ஏன்னா இவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தன்னுடைய பழைய நிலைமையை அவர் கையில் எடுக்கிறார். நீங்கள் எல்லாம் இப்போ தான் புறஜாதிகளை வந்திருக்கீங்க, நான் யார் தெரியுமா, நான் எப்படி இருந்தவன் அப்படிங்கிறத ஒரு பெருமைக்காக சொல்லலை. அவருடைய பழைய நிலைமை அவர் சொல்லும் பொழுது பாருங்க, பிலிப்பியர் 3:5 நாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி நான் என்ன இருக்கேன்? பரிசேயன். நியாயப்பிரமாணத்தை முழுசு நிறைவேற்றுற ஒரு ஸ்காலர் நான், எனக்கு தெரியுங்கிறார். நீங்கள் இதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க. எனக்கு இதெல்லாம் தெரியும். நான் ஏற்கனவே 8ஆம் நாளில் விருத்த சேதனம், ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார் இல்லையா, 8ஆம் நாளில் அங்கே விருத்த சேதனம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கட்டளை கொடுக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் 8ஆம் நாளில் உங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் செய்யணும். ஏன் அந்த 8ஆம் நாளுங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார்? அது வேணும் இல்லையா? இது ஒரு பெரிய சத்தியம். இந்த ஆரியமாண்ட அரசாட்சி சப்ஜெக்டில் பேசியிருக்கோம். ஒரு குழந்தைக்கு பிறந்து 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணணும்னு ஏன் சொல்கிறார் தெரியுங்களா? குழந்தை பிறந்து வெளியே வந்துருச்சுன்னா கண்ணுகள்லாம் கொஞ்சம் தெரியாது, கொஞ்சமாக தான் தெரியும். ஏன்னா அந்த ரத்த ஓட்டம் இருக்கு இல்லைங்களா, அது கண்ணுக்கெல்லாம் போகிற ப்ராக்டிஸ். அப்போ தான் தலையிலிருந்து மூளை வரைக்கும் அப்படியே கண்ணுக்கு ரத்த ஓட்டம் போகணும். இந்த ரத்த ஓட்டம் ரெகுலரைஸ் ஆகிறதுக்கு 7 நாள் ஆகும், தலையிலிருந்து கால் வரைக்கும். 8ஆம் நாள் தான் ஒரு குழந்தைக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் கரெக்டாக அந்த ரத்த ஓட்டம் வரும். அப்போ ரத்த ஓட்டம் இருக்கிற இடத்துல தான் நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியும். 8ஆம் நாள் தான் ஆப்ரேஷனுக்கு அந்த குழந்தை ரெடின்னு அர்த்தம். அதனால தான் தேவன் சைக்காலஜிக்கலாகவே 8ஆம் நாளில் குழந்தைக்கு நீங்கள் அந்த விருத்த சேதனை பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். இது நியாயப்பிரமாணம். நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, நியாயப்பிரமாணம் வரப்போகிற நன்மைகளின்
பொருளாயிராமல் அவற்றின் நிழல் நல்லா படிச்சிருக்கோம் இல்லையா? இது எதற்கு நிழல் தெரியுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, 6000 வருஷம் முடியுது, 7வது 1000 வருஷம் வந்தாச்சு. இப்போ இந்த 7000 வருஷம் 7 நாள் நமக்கு தெரியும் இல்லையா? 7 நாளுங்கிறது கிறிஸ்துவுக்கு ஒரு நாளுங்கிறது 1000 வருஷம். இந்த 7000 வருஷத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 1000 ஆண்டு அரசாட்சியை இந்த பூமியில் செய்து ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் பரிசுத்தப்படுத்தி தேவன் கையில் கொடுக்குற நாள் தான் 8ஆம் நாள். அதுதான் யுகா யுகங்கள்னு படிக்கிறோம். ஸோ இப்போ இந்த குழந்தை அது பக்குவப்பட்டு முழு ரத்த ஓட்டம் அதுக்குள்ளே வந்து அது வந்து எப்படி ஒரு 8ஆம் நாள் ஒரு ஆப்ரேஷனுக்கு ரெடியாக இருக்குதோ அந்த மாதிரி ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே, கவனிக்கிறீங்களா, அவருடைய பலியினாலே பாவ மன்னிப்பு பெற்று வந்து 1000 ஆண்டு அரசாட்சியில் சகல அறிவையும் பெற்று தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு அவங்க ரெடி ஆகிறாங்க பாருங்க. அங்கே ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகுங்க. அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் அன்னைக்கு 8ஆம் நாள்னு சொன்னான். ஓகே, இப்போ பவுல் இதை குறித்து எழுதும்போது நான் வந்து உங்களை அதை என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருன்னா, விருத்த சேதனை சொல்கிறீங்க, உங்களை விட எனக்கு நல்லா தெரியுங்க நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு பாருங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்படுத்தினவன் நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாத. பக்தி வைராக்கியத்தின்படி சபையை நான் துன்பப்படுத்தியிருக்கேன். நான் வந்து பர்பஸாக சபையை அடிக்கணுங்கிற என்னுடைய நோக்கம் அல்ல. எனக்கு ஒரு பக்தி வைராக்கியம். என்ன? என் தேவனு அவர் மேலே ரொம்ப நான் மரியாதை வச்சுருக்கேன். அவருடைய சத்தியத்துக்கு விரோதமாக யார் சொன்னாலும் பக்தி வைராக்கியத்தின்படி நான் அவங்களை வந்து என்ன செய்வேன், ஒரு தண்டனைக்குள்ளே கொண்டு போயிடுவேன். இது நியாயப்பிரமாணத்தில் இருக்குது. அதனால தான் அடுத்த வசனம் சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றஞ்சாட்டப்படாமல். நான் வந்து ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்குறேன்னா நான் என்னுடைய பர்சனலாக கொடுக்கல, நியாயப்பிரமாணத்தில் அப்படி இருக்குது, அதை நான் செய்கிறேன். உதாரணத்துக்கு இந்த ஓய்வு நாளில் போய் சுள்ளி பொறுக்க போனவனுக்கு கல்லெடுத்து அடித்து கொள்வது தான் அந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்குது. அப்போது அந்த ஒரு தண்டனையை ஒருத்தர் நிறைவேற்றுறாங்கன்னா அவங்க அவனை கொலை செய்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை, அவர்கள் ஒரு தண்டனையை நிறைவேற்றுறாங்க. அப்போ அவர்கள் மேலே அந்த குற்றம் இல்லைங்கிற மாதிரி பவுல் அதைத்தான் சொல்கிறார். நான் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி நான் வந்து குற்றஞ்சாட்டப்படாதவன், திருச்சட்டத்தில் எனக்கு இருந்த ஆர்வத்தால் திருச்சபையை துன்பப்படுத்தினேன். அப்போது திருச்சபை ஒரு துன்பப்படுத்துறதுக்கு அந்த காரணமே அவர் நியாயப்பிரமாணத்தின் மேலிருந்த ஒரு ஆவல். திருச்சட்டத்தின் அடிப்படையிலான நீதி நெறியை பொறுத்த மட்டில் நான் குற்றமற்றவனாக இருந்தேன். அதிலேயே 13ஆம் வசனம், நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து நீங்கள் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி என்ன பண்ணியிருக்கேன், பாழாக்கியிருக்கேன். சபையவே நான் பாழாக்கியிருக்கேன். தெரியுங்களா? காரணம் என்ன? தேவனுடைய அந்த ஒரு நியாயப்பிரமாணம் என்கிற ஒரு வைராக்கியத்தின் நிமித்தம். அதிலேயே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தில் அங்கே ஸ்தேவானை கல்லெறியும் போது சவுல் என்கிற வாலிபனருகே கொண்டு வந்து அங்கே நிறுத்தினார்கள்னு படிக்கிறோம். இன்னொரு வசனம் கூட பாருங்கள், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தார். சபையை பாழாக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் டோட்டலாக சொல்லும்போது, முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டுமென்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியரிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலையில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். விசேஷமாக யாரை பார்க்குறோம்? அந்த ஸ்தேவான். இவருடைய பர்மிஷனில் தான் அங்கே ஸ்தேவானை அடிக்கிறான். சகல ஜெபாலயங்களிலும் நான் அவர்களை அநேகந்தரம் தண்டித்து தேவதூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வரி கொண்டவனாய் அநேக பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியனிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போது பிரதான ஆசாரியன்ட்டு அதிகாரம் வாங்கிட்டார். தன்னுடைய முழு அதிகாரத்தை பயன்படுத்தி இஸ்ரேல் ஜனங்கள் யாரெல்லாம் உண்மையான சத்தியத்தை கொடுக்குறாங்களோ அந்த நியாயப்பிரமாண சட்ட வைராக்கியத்தின்படி அவங்களை அவ்வளோ துன்பப்படுத்திட்டு இருந்தேன். காரணம் என்ன தெரியுங்களா? அன்னைக்கு அவருக்கு இருந்த பவர், இன்ஃப்ளூயன்ஸ், பணம், பெரிய பதவி, அந்த மாதிரி இது எல்லாம் சொல்லிட்டு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணி. எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ
அவைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டமாக எண்ணினேன். அப்படின்னா அன்றைக்கு பவுலுக்கு லாபமாக இருந்ததெல்லாம் என்ன என்று சொல்லி கவனிக்கும்போது, அவருக்கு அன்னைக்கு இருந்த மகா பெரிய மதிப்பு, ஒரு பொசிஷன், அவருடைய பதவி, அப்புறம் அவருக்கு இருந்த பவரு, எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணார்னா முழுசாக யூஸ் பண்ணார். அன்றைக்கு அதெல்லாம் அவருக்கு லாபமாக இருந்துச்சான் இல்லையா? அதை வச்சுக்கிட்டு அந்த கிறிஸ்தவர்களை அவர் துன்பப்படுத்திட்டு இருந்தார். இப்போ கிறிஸ்து அழைச்சி அவருடைய உண்மையான அன்பு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ சொல்கிறார், இவைகள் எல்லாம் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எல்லாம் எனக்கு இப்போ நான் எப்படி என்றேன், கிறிஸ்துவுக்காக நஷ்டமும் குப்பையும் எண்ணினேன். அதில் 8ஆம் வசனம், அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இதில் தான் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் எப்படி இருக்கேன், நான் நஷ்டம் என்று எண்ணினேங்கிறேன். அது என்ன கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை? இப்போ நம்மெல்லாம் கிறிஸ்துவை பற்றி நமக்கு நல்லா தெரியும், அதனுடைய மேன்மை தெரியும். இன்னும் நான் அந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இந்த இன்ஃப்ளூயன்ஸெல்லாம் நான் நஷ்டமாக என்றேன் அப்படின்னு சொல்கிறேன். அது என்னது? உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை பற்றின அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக நான் கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன்கிறார். கவனிங்க, அனைத்தையும் இழந்து விட்டேன், கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுறேன், குப்பையாக எண்ணுகிறேன்னு சொல்கிறார். அப்போது இதில் என்ன நம்ம முற்றிலும் கவனிக்க வேண்டியது, அதுக்கு அவருடைய பிரயாசத்தை பற்றி சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் பாருங்கள், 24ஆம் வசனம், ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோടെ முடிக்கும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். சில வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீண்ட வசனமாக இருக்கும், ஆனால் இது ரொம்ப சுருக்கமாக அதனுடைய விளக்கம் தெரிஞ்சதுன்னா போதும். இப்படிப்பட்ட அறிகிற அறிவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன், அதுக்காக என் உயிரை கூட நான் கொடுக்குறது தயாராக இருக்கேன். அதான் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் உயிரை நான் பெருசாக நினைக்கல. அப்படின்னா பவுல் தேவன் அந்த அழைப்பை தன் உயிரினும் மேலாக நினைக்கிறார். அதனால தான் சொல்கிறார், எவ்வளோ பெரிய அழைப்பு தெரியுங்களா? உண்மையான தேவனையும் அவருடைய குமாரனையும் இந்த பூமியில் பிரஸ்தாபப்படுத்துவதற்கு என்ன தேவன் பயன்படுத்திட்டார், அதை எப்படி அவர் புரிஞ்சுக்கிட்டார் தெரியுங்களா? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் அப்போது இப்போ நமக்கு கூட கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இப்போ நம்ம எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா என்றேங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? இதில் இருக்கக்கூடிய ஆழமான ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேணும். அது ரொம்ப முக்கியம். அந்த அறிகிற அறிவு இருக்கு இல்லையா, இதுக்கு ஈக்குவலான ஒரு கான்செப்ட், ஒரு கருத்து தாவீது எழுதுகிறார் பாருங்க. சங்கீதக்காரன், சங்கீதம் 27:4 வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். பாருங்க, கர்த்தரிடத்தில் ஒன்றை நாடுவேன், அவருடைய மகிமை பார்க்கும்படி அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாள், உயிரோடு இருக்கிற நாள் முழுவதும் அவருடைய ஆலயத்திலேயே உட்கார்ந்து அவருடைய பெருமையை, அவருடைய மேன்மையை நான் பார்க்குறேங்கிறேன். இதே மாதிரி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அப்போது கிறிஸ்து அறிகிற அறிவில் அவருக்கு என்ன ஒரு கெயின் கவனிக்கிறீங்களா? அது அப்படியே தாவீது கூட அப்ளை பண்ணோம்னா, தாவீது நிறைய தவறுகள் செய்தார். அப்போ தேவன் அவருக்கு ஒரு இரக்கம் பாராட்டி அவருக்கு சில எச்சரிப்புகள் கொடுத்து தன்னுடைய அன்பை மறுபடியும் காட்டும்போது ஒரு உணர்வடைந்தவராக தேவனை பற்றின அவருடைய கேரக்டர் பற்றின உணர்வுகள் அவருக்குள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் தான் மாறினாராம். அவருக்கே தெரியுது, அவர் ஒரு நல்லவராக மாறுறது அவருக்கு தெரியுது. அப்போது அவருக்கு அது எதன் மூலம் அவர் கற்றுக்கொண்டார்னா, அவர் தேவன் அவரை அறிகிற அறிவுக்குள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அறிவுக்குள்ளே வரும்போது இவர் மாறுறாராம்.
இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மாறுவதற்காகவே நான் அவரை பற்றி அறிகிற அறிவுக்காக நான் ரொம்ப ஏங்குறேங்கிறார். பவுல் அதை தான் சொல்கிறார். நான் எந்த மாதிரி ரொம்ப எவ்வளோ மோசமாக இருந்தவன், நான் என்னைய தேவன் கூப்பிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கூப்பிட்ட போது என்னுடைய கேரக்டர் மாதிரி நான் நல்லவன் ஆகிட்டு இருக்கேன் இல்லையா. இது எதனால்? அவரை பற்றி தெரிய 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 நான் நல்லவனாக மாறுறேன். அப்படின்னா நான் மேலும் நல்லவனாக மாறணும்னா இப்போ எனக்கு என்ன ஒரே ஆப்ஷன்னா, அவரை பற்றி அறிகிற அறிவு அதிகமாக இருக்கணும். அது அதிகமாக இருக்கிறதுக்கு இப்போ நான் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். ஒருவேளை இவருக்கு லாபமாக இருந்தவைகள் எல்லாம் இவர் லாபமாகவே வச்சுருந்தார்னா இவருக்கு இந்த அறிவு வந்திருக்காது. அப்போ இவ்வளோ பெரிய மேன்மை அவர் உணர்ந்திருக்க மாட்டார். அதனால தான் சொல்கிறார், நான் அதை எல்லாம் குப்பையாக நினச்சதுனால தான் இப்போ நான் மாறிட்டேன். இப்போ அந்த மாற்றம் புரியுதுங்களா? இப்போவே அவர் பரலோகத்துக்கெல்லாம் போல, பரலோகத்துக்கு போகிறதுக்கு இவர் தன்னை இப்போ தயார்படுத்திட்டார். ஏன்னா இங்கே இருக்கிற எதுவுமே மாயைங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். இவையெல்லாம் எனக்கு வேண்டாம், இது குப்பை. இப்போ இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள்ளே நான் போகும்போது அவரை அறிய 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 எனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். அதில் ஃபஸ்ட்டு மாற்றம் இயேசு கிறிஸ்து கூப்பிட்ட அடுத்த செகண்ட்லேயே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு மாற்றம் நடந்தது. தெரியுங்களா? அது அப்போஸ்தலர் நிருபங்கள் அந்த சப்ஜெக்டெல்லாம் எடுத்துருக்கோம், யூடியூப்பில் இருக்குது. அருமையான ஒரு கான்செப்ட் அது. எல்லாரையும் துன்பப்படுத்துகிறார், வைராக்கியத்தில் துன்பப்படுத்திட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஒளி வந்தது, அடிச்சது, கீழே விழுந்தார். சவுலே, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? இவர் அறிவு ஏற்கனவே பேசிக்கலாமே ஒரு பெரிய அறிவாளி இல்லையா. உடனே டக்குன்னு செத்து போயிட்டாருனால சொன்னாங்க. ஆனால் இப்போ பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இவங்க சொன்னது உண்மையா? அவர் இன்னும் உயிரோடு இருக்கார், உயிரோடு இருக்கார் ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா அவர் பேசுகிறாருன்னா அவர் உயிரோடு இருக்கார். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஜனங்களை தான் அடித்தேன். இப்போ அவர் என்ன சொல்கிறார்? என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? பாருங்க. அப்படின்னா அவர் அந்த ஜனங்கள் மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சிருப்பார் இது தெரியாமல் போச்சே. அப்படி அந்த ஜனங்கள் அடிக்கிறது தன்னை அடிக்கிற மாதிரி நினைக்கிறார்னா அவர் நியாயப்பிரமாணத்தில் என்ன இருக்குது தெரியுங்களா? உன்னை போல் பிறனை நேசின்னு இருக்கு உபாகமத்தில். அந்த நியாயப்பிரமாணத்தை கனெக்ட் பண்ணுறார். அப்போ உன்னை போல் பிறனை நேசிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஒரு உண்மையான அன்புள்ளவராக இருப்பார் பாருங்கள். அந்த ஒரு செகண்டில் அப்படியே மாறி ஆண்டவரேங்கிற வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. மாற்றம் அங்கே ஆரம்பிச்சது. அப்போ ஒரு செகண்ட் அவர் சொன்ன வார்த்தையில் இவர் மாறார் இல்லையா. அப்படியே டெய்லி இயேசு கிறிஸ்து பேசினார்னா இவர் என்ன ஆவார்? அவரை பற்றி தெரிஞ்சிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ முதல் செகண்ட் என்ன கண்டுபிடிச்சார்? அவர் உன்னை போல் பிறனை நேசின்னு சொல்லக்கூடிய நியாயப்பிரமாணத்துக்கு அவர் சொந்தக்காரர் கண்டுபிடிச்சிட்டாருங்க. கிறிஸ்துவை அறிகிற அறிவு கண்டுபிடிச்சாரு. உடனே அவர் தன்னை மாற்றிக்கிட்டார். அப்போ தேவனை பற்றி அறிகிற அறிவு யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவு யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கட்டாயமாக நடக்கும். நிறைய பேருக்கு சத்தியத்தில் அறிவு இருக்குது, தேவனுடைய திட்டம் பேசுவாங்க, சத்தியம் பேசுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, 1ஆம் உலகத்திலிருந்து 1000 ஆண்டு அரசாட்சி வரைக்கும் பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஆனால் தேவனை பற்றின அறிவு இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்மை படைத்த தேவன் மிகவும் அன்புள்ளவர். கவனிங்களா? அவர் இரக்கமுள்ளவர். அவர் எல்லாவற்றையும் சகிச்சிட்டு இருக்கார். அவரை தெய்வமாக கொண்ட ஜனம் நானும் சகிக்கணும், அவ்வளோதான். நானும் பொறுத்து போகணும், நான் அன்பை காட்டணும். என்னை யாராவது ரொம்ப கீழ்த்தரமாக பேசினா கூட பொறுத்து போயிடணும், அன்பு காட்டணும். இதுதாங்க நம்முடைய தேவனை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதம். அதை விட்டு சும்மா நம்ம பேசி பிரயோஜனம் இல்லையா. ஸோ பவுல் அதையை உணர்ந்துட்டார். அதனால தான் சொல்கிறார், நான் அவரை அறிகிற அறிவில் ஏன் நான் ரொம்ப வாஞ்சியாக இருக்கேன்னா நான் அவர் தெரிய 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 என் வாழ்க்கையில் என்ன ஆகிட்டுருக்கேன், நான் நல்லவனாக மாறிட்டுருக்கேன். புரியுதுங்களா? இதை ஒருத்தர் விளக்கணும். விளக்கலின்னு அது புரியாத அன்புக்குரிய சகோதர சொல்லி. அதனால தான் அதில் 9ஆம் வசனம் பாருங்கள். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி உடையவனாயிராமல் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதி உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படி அப்படின்னு முடிக்கிறார். இந்த வசனம் படிக்கிறதுக்கே கொஞ்சம் டயர்டாக இருக்கு இல்லைங்களா. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சும்மா பழைய ஏற்பாட்டு காலத்தையே பிடிச்சிக்கிட்டு
இப்போ கூட ஒருத்தர் வந்து அந்த சுண்ணத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையார், அந்த ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள். இவங்க எப்போ பார்த்தாலும் நியாயப்பிரமாணம் சொல்லி தேவனுடைய அன்பின் பிரமாணத்தையும் விட்டுருவாங்க. நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற சுயாதீனத்தையே மறைச்சிருவாங்களாம். ஆனால் கிறிஸ்து நமக்கு என்ன கொடுத்துருக்கார்? சுயாதீனம். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால். அப்போ நான் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறேன்னா, இந்த நியாயப்பிரமாணத்தில் வரக்கூடிய சுயநீதியை உடையவனாயிராமல், கவனிக்கிறீங்கன்னா, கிறிஸ்துவை பற்றின விசுவாசம் போதுங்கிறான். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொன்னார்னா, பாருங்கள், நியாயப்பிரமாணம் பற்றி சொன்னேன், நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. கவனிங்க, கேட்கவே மாட்டேங்கிறீங்க. சரி, அட்லீஸ்ட் நான் சொல்கிறதையாவது கேளுங்க. கொஞ்சம் கவனிங்க, நான் சொல்கிறதையாவது கேளுங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்? சாந்தமும் மனத்தாழ்மையும் சொன்னார் இல்லையா? இப்போ நான் சொல்கிற விஷயத்துக்கு நானே என்னவா இருக்கேன்னா, நான் வந்து இறங்கி வந்து இந்த பூமியில் எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்குகிறேன், கொட்டு வாங்குகிறேன், துப்பு வாங்குகிறேன், எல்லாத்தையும் நான் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லி ஆண்டவரே ஒரு ரோல் மாடல் ஆகிட்டார். புரியுதுங்களா? இப்போ ஆண்டவர் இயேசுக்கு இதையெல்லாம் பவுல் புரிஞ்சுக்கிட்டு தான் எனக்கு கிறிஸ்து போதுங்கன்ட்டார் ஒரே வார்த்தையில். அவர் சொல்கிறது கேட்டால் எனக்கு போதும். நியாயப்பிரமாணத்தை வந்து நான் கட்டிட்டு என்ன செய்ய முடியாது, நான் அழுகணுங்கிற அவசியம் இல்லை. அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு வேறொரு காரணத்திற்காக தேவன் கொடுத்தார், அது முடிஞ்சிடுச்சு. என்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தாரோ அவர் சொல்கிறத கேட்டு விசுவாசிக்கணும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போயிடலாம். அப்போது ஒரு நியாயப்பிரமாண சட்டத்தை பேஸ் பண்ணி நம்ம ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. தேவன் மேலும் கிறிஸ்துவின் மேலும் இருக்கக்கூடிய விசுவாசத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அவர்கிட்ட போகணும். புரியுதுங்களா? ஆனால் இன்றைக்கும் நிறைய பேர் நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிட்டுருக்குறாங்கன்னா இல்லைங்க, ஆனால் ஒரு வைராக்கியத்தை வச்சுட்டுருக்குறாங்க. ஸோ அந்த வைராக்கியம் தாங்க நியாயப்பிரமாணம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஒரு வைராக்கியம், வெட்டி வைராக்கியம், கசப்பான வைராக்கியம், இதெல்லாமே நியாயப்பிரமாணத்துக்கு ஈக்குவலாக. ஏன்னா அதை வச்சுட்டு தான் இந்த ஜனங்கள் ரொம்ப பவுலே அப்படி தான் இருந்தார். அப்போ இதை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு முற்றிலும் நாம் தாழ்த்திட்டு இயேசு கிறிஸ்துடைய அந்த விசுவாசத்தின் மேலே, அவர் சொல்கிற வசனங்களின் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும்போது அதுதான் நம்மை கிறிஸ்துவோடு இணைக்கும். இதை வந்து அவர் கன்சால்டேட் பண்ணி எப்படி முடிக்கிறார் பாருங்கள். பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோர் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படி. இது ஒரு நீண்ட வசனம். இப்போ நான் வந்து இதுக்காக அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான அவரு மாதிரியே நான் சாகணுங்கிறேன். எப்படி ஆயினும் நான் மரித்தோடு எழுந்திருக்கணும். அப்போ அவர் மாதிரியே நான் செத்துட்டேன்னா அவர் மாதிரியே நான் எந்திரிச்சிடலாம். கவனிக்கிறீங்களா? இதை வந்து திருவிழியத்தில் கிறிஸ்துவையும் அவர் தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் நான் விரும்புகிறேன். புரியுதுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய அவர் மாதிரியே உயிர்த்தெழுகணும்னா ஒரே ஆப்ஷன், அவர் மாதிரி பாடுபடணும். அதுதான் அங்கே பாயிண்ட்டு. அவர் மாதிரி யார் பாடுபடுகிறார்களோ அவர் மாதிரியே உயிர்த்தெழுகலாம். இதுதான் அவரை பற்றின அறிவு. இந்த அறிவு மட்டும் வந்துருச்சுன்னா பவுல் அன்னைக்கு சொன்ன வார்த்தையை இப்போ நாம் சொல்லுவோம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்போ அவருக்காக அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்கிற ஒருத்தர் இங்கே இல்லையே. அவர் இருந்தாருன்னா அவருக்காக நான் எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கணும்? அவருக்காகங்கிறது அவருக்காக இல்லைங்க, அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய சத்தியத்தின் மேன்மைக்காக, அவர்களுக்கு செய்யப்போகிற நன்மைகளுக்காக, அவர்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல வார்த்தை, இதெல்லாம் தான். இதுக்காக நான் எல்லாவற்றையும் என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸு என்னுடைய எல்லாத்தையும் நான் குப்பையாக எண்ணிட்டு அவரை மேன்மைப்படுத்துறதுன்னு அவருடைய பிள்ளைகளை மேலே கொண்டு வர்றதுக்கு நான் எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். இப்போது அதை சொல்லி முடிச்சுட்டு தான் இப்போ எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு பாருங்கள். நான் அடைந்தாயிற்று முற்றும் தேறினானேன் என்று எண்ணாமல். இது எப்படிப்பட்ட வார்த்தைன்னா, இவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸில் இருந்துட்டு, கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றின அறிவுக்குள்ளே வந்து இவ்வளோ மேன்மையாயிட்டு வந்துட்டேன், ஒரு லெவலுக்கு மேலே வந்தாச்சு ஆக்சுவலாக பவுல். ஆனால் அப்பவும் தன்னுடைய தாழ்மையை எப்படி காட்டுறார் பாருங்கள். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினோனானேன் என்று எண்ணாமல், இயேசு கிறிஸ்துவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, கிறிஸ்து தானே கூப்பிட்டார். இப்போ அவர் எதுக்காக என்ன பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன்.
த ஸ்பெஷல் டாஸ்க், ஒரு முக்கியமான ஒரு பணிக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பவுலை பிடிச்சாராம். அது இவருக்கு தெரிஞ்சிச்சு. அவர் எதுக்காக என்னை கூப்பிட்டாரோ அதை நான் அப்படியே பிடிச்சிக்கணும், அப்படியே ஆசையாய் தொடுகிறேன். அதை எப்படி தொடர்றாரா? அடுத்த வசனம் பாருங்க. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன். அப்புறம் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, அப்புறம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் அப்படின்னார். கவனிக்கிறீங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அப்போது நான் உடனே அதை பிடிச்சிட்டேன் நான் சொல்ல வரல. ஆனால் எதற்காக என்னை பிடிச்சாரோ அதற்காக நான் ஆசையாக தொடருகிறேன். அந்த தொடருகிறேன், முன்னாடி போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா அவர் எந்த விஷயத்தை உதாரணமாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஓட்டப்பந்தயம். கவனிக்கிறீங்களா? அதுதான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடினா. அப்போ ஓட்டப்பந்தயத்தில் போகிறவங்க தான் எப்படி இருப்பாங்க? பின்னாடி பார்ப்பாங்களா? பின்னாடி பார்க்க மாட்டாங்க, முன்னானவைகளையே நாடிட்டு இருப்பாங்க. அதை நோக்கி தங்களுடைய புரிதல். அப்போ இயேசு கிறிஸ்துவை பாருங்க, கிறிஸ்து பவுலை எதுக்கு கூப்பிட்டுருக்காருன்னா, நீ முன்னாடி போ, அங்கே உனக்கு ஒரு லக் இருக்குது, அந்த லக்கை நோக்கி நீ போ அப்படின்னு சொல்லும்போது அந்த லக்கை நோக்கி அவர் எப்படி போகிறாரா? ஆசையாய் தொடருகிறேன். அந்த ஊழியத்தில் கூட நிறைய பேர் நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஊழியம் பண்ணுவாங்க. சில பேர் ப்ராக்டிஸின் அடிப்படையில் பண்ணுவாங்க. சில பேர் கவனிக்கிறீங்களா, எல்லாரும் பண்ணுறாங்கன்னு பண்ணுவாங்க. சில பேர் ரொம்ப ஆசையாக பண்ணுவாங்க. இந்த வார்த்தை ஆசையாங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த ஆசையாங்கிற வார்த்தையினுடைய ஒரு பாசிட்டிவான ஒரு சென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முழு ஆர்வம். ரொம்ப ஆர்வத்தோடு நான் போயிட்டுருக்கேன். எதுக்கு என்னை கூப்பிட்டாரோ அந்த டார்கெட்டை அடையிறதுக்கு நான் ரொம்ப ஆவலோடு நான் முன்னாடி போயிட்டுருக்கேன். நான் பின்னானவைகளை மறந்து, சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, சரி பிரதர் நடந்த மாதிரி இருக்கட்டும், அடுத்தது பார்ப்போம். உலகத்தார்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், அவங்க ரொம்ப அதாவது சுத்த தமிழில் சொல்லுவாங்க, நடந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடப்பவைகள் நல்லவர்களாக இருக்கட்டும் அப்படிமா. பாருங்கள், சாதாரண உலக ஜனங்களே சில விஷயங்கள் பின்னானவைகளை பார்த்தோம்னா அது நம்மளுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். நம்முடைய பழைய வாழ்க்கை புரிதல், நம்முடைய பழைய நிலைமையில் நமக்கு எப்பொழுதுமே நமக்கு ஒரு வருத்தத்தை தான் கொடுக்கும். அதனால தான் கிறிஸ்துவே சொல்லிட்டார் பவுல்கிட்ட சொல்லும்பொழுது, நீ பின்னானவைகளை விட்டுரு, நீ ஏற்கனவே ரொம்ப மோசமாக தான் இருந்த எனக்கு தெரியும், ஆனால் உன்னை நான் ஒரு பாத்திரமாக கூப்பிட்ருக்கேன். அப்போது அந்த பின்னான நிலைமையும் அவர் கொஞ்சம் கம்பேர் பண்ணுறார். நான் எவ்வளவு மோசமானவன், தகுதி இல்லாதவன், என்னைய போய் கூப்பிட்டுருக்கிறான்னு சொல்லும்போது இப்போது அதையவே நான் நினச்சிட்டு இருந்தேன்னா அந்த வேலையை நான் செய்ய முடியாது. அதனால் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, அப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடுகிறேன். இதை இந்த சப்ஜெக்டில் இந்த கமெண்ட்ரி எழுதி நம்ம மூத்த சகோதரர்கள் இப்போ நமக்கு முன்னாடி என்ன இருக்குது தெரியுங்களா? இப்போ நம்ம இந்த காலத்தில் நமக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய செகண்ட் ப்ரெசன்ஸு, அவருடைய ராஜ்யம் நமக்கு முன்னாடி இருக்கா. இப்போ நம்ம எதைத்தான் நாடணும்? இதையத்தான் மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். பார்த்தீங்களா? அப்போ முதல்ல நமக்கு முன்னாடியே ராஜ்யம் இருக்கும்போது அந்த ராஜ்யத்துக்குரிய நீதி, அதில் நம்முடைய பங்கு, இதையத்தான் தேடணும். இங்கே நம்ம என்ன பண்ணிருக்கூடாதுன்னா, 2 எஜமான்களுக்கு ஊழியம் பண்ண முடியாது. ஒரே எஜமான் கிறிஸ்து தான். அவர் இப்போ சொல்கிறாரோ எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கன்னு சொன்னால் போயிட வேண்டியதுதான் இல்லைங்களா? அதைத்தான் தீர்க்க தரிசனமாக எழுதும்போது லூக்கா 9:62 வாசிக்கலாம். அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவன் அல்ல. ரொம்ப கிளியராக சொல்றார். கலப்பையின் மேல் கையை வச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்க்குற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவன். அப்போது இதுக்கு முன்னாடி 6ஆம் சபையினுடைய காலத்தில் கிறிஸ்து வருகிறார், ராஜ்யம் வருதுன்னு சொன்ன ஒரு காலம் போய் இப்போ இயேசு கிறிஸ்துடைய பிரசன்ன காலம், ராஜ்யத்தில் இருக்கிறோம், நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, ப்ராசஸாக போயிட்டுருக்கு. இப்போ அதில் நமக்கு என்ன பங்கு அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு பவுலுக்கு சொன்னார் பாருங்க, அதே தான் இன்றைக்கி நமக்கும்.
நம்மையும் தேவன் கிறிஸ்துவின் மூலம் கூட்டிருக்கார். இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? அப்படின்னா எனக்கு ஒரு 2 விஷயம் இந்த வசனத்தில் இருக்குது. ஒன்று நம்முடைய லக்கு, இன்னொன்று பந்தய பொருள். கவனிங்க, ஒன்று நம்முடைய லக்கு, எதை நோக்கி ஓடுறோமோ அந்த லக்கு, டார்கெட். இன்னொன்று பந்தய பொருள் அப்படிங்கிறது. அந்த லக்கை அடைந்தவுடன் நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு தான் பந்தய பொருள். அது எங்கே இருக்கும்? சைடில் இருக்கும். ஆனால் நம்முடைய லக்கு எங்கே இருக்கும்? நேராக இருக்கும். அப்படின்னா எண்ணத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பவுல் இந்த வார்த்தையை சொல்கிறார். அந்த லக்கு என்பது என்ன, அந்த லக்குக்கு போனதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய பந்தய பொருள் என்பது என்ன என்பதை குறித்து அடுத்த வாரம் தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.